இப்போ நீங்கள் அவங்க அதிக எடை ஏற்றுறாங்க அல்லது வந்து பில்லு இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் லாரி உரிமையாளர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் ஏற்றாம தவிர்த்து நாங்கள் பில்லோட தான் போகிறோம். குறைந்த விலையில் கொடுக்கும்போது மக்கள் அங்கே தானே போகிறாங்க. அடுத்தது அவன் ஒரு பில்லு தரான், அது பிடிச்ச பிறகு நாங்கள் போட்டுட்டு வந்து இங்கே செக் பண்ண பிறகுதான் இது வந்து போலி பில்லுன்னு தெரியும். 2024 ஒரு இடத்துல தவறு நடைபெறுகிறது அல்லது நடைபெறுவதற்கான சூழல் இருக்குன்னு நம்ம அதை யூகிக்கும் பொழுதே கூட அதை கொஞ்சம் விழிப்புணர்வோட நம்ம கவனிக்கலாம். நம்ம அந்த ஒரு தவறுக்கு உடனடியாக அல்லது தெரியாம செய்துட்டோம், அதை வந்து அவங்க மேலே நம்ம பழி போடுறது ஒரு வகையில் நம்ம மேல. அதாவது 2024 டிசம்பர் வரைக்கும் வெறும் பேப்பர், ரோஸ் கலர் பேப்பர் அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், கம்ப்யூட்டர் வந்து 20 வருஷம் ஆகுது, ஏன் இன்னும் பென்ல எழுதுங்கன்னு கேட்டேன். ஏன் இது மாதிரி எழுதுறீங்களே? இது மாதிரி பில்லு 1 to 100 தான் அடிக்கிறான், 1 to 1000 தான் அடிக்கிறான்னா ஆலோகிராம் ஸ்டிக்கர் கொண்டா, அதுலயும் முறைகேடு. அப்புறம் மேஜிக் பென்ல எழுதுனாங்க, அதையே நான் மீடியால சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். சொல்லி கடைசியாக 2024 டிசம்பர் சரவண வேல்ராஜ் கனிமவளத்துறை அதிகாரிக்கும் போது, நீங்க டிசம்பர் 23க்குள்ள நீங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணலன்னா கனிமவளத்துறையில் இருக்கிற கம்ப்யூட்டர்ல உடைப்ப சொன்ன அவர் போலீஸை, கிண்டி போலீஸை கூப்பிட்டு போலீஸ் வந்து சொன்ன, கம்ப்யூட்டர் வந்து 20 வருஷம் ஆகுது, இன்னும் கையிலே எழுதியிருந்தா இந்த கொள்ளையை தடுக்க. உடனே அவரு டிசம்பர் 2025 டிசம்பர் 10ஆம் தேதி இவே பாஸ் கொண்டு வந்தார். கொண்டு வந்து யூஸ் பண்ணி 12 ஹவர்ல அது நிறுத்தப்பட்டது. 24 மணி நேரத்துல அந்த அதிகாரி மாற்றப்பட்டார். ஏன்னா அந்த பில்லு வந்துட்டா இனிமேல் ஒரு லோடு கூட திருட முடியாது. ஏன்னா 50,000 டன் இவருக்கு அந்த லோடு திருடுவது நின்றுச்சா? நிக்கல. அதிகாரி மாத்திட்டு வேற அதிகாரி கொண்டு பழைய முறையை தொடர்கிறது. நான் கேட்டது இவே பில்லு, அவர்கள் கம்ப்யூட்டர் பில்லு போட்டாங்க. அந்த கம்ப்யூட்டர் பில்லு கூட அதிகாரிங்க அந்த அனுமதியை கோரி ஓனருக்கே கொடுத்துட்டாங்க, திருடங்கிட்டே புக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு மெட்ரோ மண் எடுக்கிறதுல ஒரு வண்டி படிப்பட்ட உடனே பில்லு இல்லைன்னு வழக்கு போட்டான்னா அந்த பில்லை கொடுங்கன்னா கனிமவளத்துறையால அந்த பில்லு எடுக்க முடியல. அப்போ ஒட்டுமொத்தமும் அந்த ஒப்பந்ததாரர்கிட்டயே அந்த பில்லு சம்பந்தமா எல்லாத்தையும் கொடுத்ததுனால்தான் நாங்க வந்து இன்னைக்கு வந்து இல்லாத இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த கொள்ளைக்கு காரணம். ஆகவே அதையும் இப்பொழுது புதிய அரசுக்கிட்ட, அமைச்சர்கிட்ட இவே பில்லு ஒன்று கொண்டாந்தீங்கன்னா முடிஞ்சிடும். எப்படி விவேக்கும் பாலாஜியும் சினிமாவில் ஒரு டைலாக் இருக்கு, எனக்கு கண்ணு தெரியலைன்னா, சுவாசம் இல்லைன்னா, காது இல்லைன்னா, இடுப்பு வலி, கிட்னி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரைனால அது மாதிரி இந்த கனிம கொள்ளைக்கு ஒரே மாத்திரை இவே பில் கொண்டு வந்தோம்னா கனிம கொள்ளை சுத்தம் நின்றுடும். அதை இந்த அரசு ஒண்டிதான் எடுத்துட்டு வர முடியும். அது கொண்டு வராங்களா என்பதை நாங்க லாரி உரிமையில ஈகரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறுத்தப்பட்டது. அதை மீண்டும் ஒரே நாள் 24 மணி நேரத்துல அதை கொண்டு வந்துடலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.